ஹே கைஸ், இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாடி தோட்டத்தில் வந்து ஒரு சூப்பராக செழுமையாக வளர்ந்துருக்க ஒரு கீரை வகையை பற்றி பார்க்கலாங்க. இந்த கீரையை வச்சு இன்றைக்கி வந்து நம்ம ஒரு டிஷ் பண்ண போகிறோம். அது என்னன்றது இந்த வீடியோக்குள்ளே நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் பார்த்துட்ருக்க செடி வந்து கீரை வகை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மணத்தக்காளி கீரைங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தானாகவே முளைச்சிது. அதாவது நம்ம விதைகள் போடாமல் வாங்கிட்டு வந்து வைக்காமல் தானாகவே முளைச்ச கீரை தாங்க இது. எப்போவுமே தானாக முளைக்கிற கீரைகளோ இல்லை வேறு எதனா செடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு செழிப்பான க்ரோத் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த செடியில் பார்த்திங்கன்னா நான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது 4வது முறை நான் கட் பண்ணுறேன். நான் கட் பண்ணதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா எனக்கு இன்னுமே வந்து நல்ல ஒரு அழகாக நல்ல ஒரு துளுத்து வருதுங்க. இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா பூ எடுக்க ஆரம்பிச்சிச்சு. இதுக்கப்புறம் காய் நமக்கு வந்ததுன்னா நமக்கு வந்து கீரையோட வளர்ச்சி வந்து கொஞ்சம் டவுன் ஆகிடும். அதனால் பூக்கள் இருக்கும் போதே நான் கட் பண்ணிடுறேன். நம்ம அந்த கீரையோடு சேர்த்து அந்த பூக்களையும் கட் பண்ணி நம்ம வந்து சமைக்கலாங்க, ஒன்றுமே ஆகாது. இந்த கீரையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது. நார்மலாக கீரையை பொறுத்த வரைக்குமே அயன் கண்டென்ட் வந்து கீரைகளில் வந்து அதிகமாக இருக்கும். இந்த கீரையில் மணத்தக்காளி கீரையில் பார்த்திங்கன்னா வாய்ப்புண், வயிற்றுப்புண், இல்லை வாயில் வந்து துர்நாற்றம் அடிக்குது, அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து கீரை இந்த மணத்தக்காளி கீரையை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. மணத்தக்காளி கீரை வந்து நம்ம வந்து ஃபேஷியலாகவும் யூஸ் பண்ணலாங்க. இதில் வந்து நிறைய வந்து யூசஸ் இருக்குது. அந்த மணத்தக்காளி செடியிலே பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 தக்காளி வச்சுருந்தேன். சரி, இந்த கீரையை வந்து நம்ம வந்ததுக்கப்புறமா நம்ம வேறு பாட்டில் மாற்றிடலாம் நான் பிளான் பண்ணேன். பட் வந்து பார்த்திங்கன்னா அந்த கீரை வந்து ரொம்ப செழிப்பாக வந்ததுனால எனக்கு பிடுங்கவே மனசு இல்லை. சரி, அது வர வரைக்கும் வரட்டும் அப்படின்னு விட்டுட்டேங்க நான். சரி, இந்த தக்காளி செடி அது மாற்றிலான்னு பார்த்தா தக்காளி செடியுமே பூ எடுக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ என்னால் வந்து எதுவுமே பண்ண முடியல. சரி, அதனால் நான் வந்து வர வரைக்கும் வரட்டும் அப்படின்னு சொல்லி நான் வந்து அந்த இதில் விட்டுட்டேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கீரையோட வந்து அதிகமாக வளர நம்ம கட் பண்ணி நம்ம வந்து எதனா எடுத்து நம்ம பண்ணிக்கலான்ட்டு நான் பிளான் பண்ணி இன்றைக்கி வந்து அறுவடை பண்ணிகிட்ருக்கேங்க. கண்டிப்பாக வந்து நான் ஒன்று சொல்கிறது என்னென்னாங்க, நம்ம வந்து கீரைகளை வெளியே வாங்கும்போது கண்டிப்பாக அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்காக கண்டிப்பாக இதெல்லாம் வந்து நம்ம கெமிக்கல் உரங்கள் கொடுத்து தான் நமக்கு பண்ணுவாங்க. இப்போ இந்த கீரையை நான் வந்து அறுவடை பண்ணிட்டேங்க. பட் இந்த கீரையை நான் கொஞ்சம் நேரம் வச்சேன்னு பாருங்க எனக்கு வாடிடும். அதுதான் வந்து இயற்கை முறையில் நம்ம வந்து விளைச்சி நம்ம உடனே எடுத்து பறித்து சாப்பிட்றதுங்க. இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம வெளியே வாங்குகிற கீரையை விட நம்ம வீட்டில் போட்டு நம்ம வளர்க்குற கீரையில் வந்து நிறைய வந்து நமக்கு சத்துக்களும் டைரெக்டான சத்துக்கள், எந்த ஒரு கெமிக்கல் வந்து இல்லாமல் ஆர்கானிக் முறையில் நம்ம வந்து விளைய வச்சு நம்ம வந்து சாப்பிட்றோங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து இதே மாதிரி வந்து உங்கள் வீட்டு தோட்டத்துலேயோ இல்லை மாடி தோட்டத்தில் ஜஸ்ட் ஒரு கொஞ்சம் சின்ன பாட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரு ஜக்கோ இல்லை வந்து ஒரு கேனோ இருந்தாலே போதுங்க. இதெல்லாம் வந்து கொஞ்சம் மண் இருந்தாலே சூப்பராக வந்துடும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, கீரையெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய் எடுத்து இன்றைக்கி வந்து ஒரு கீரை குழம்பு செய்யலாங்க. அதுக்கு வந்து வெங்காயத்தெல்லாம் நான் நல்லா ஒரு வெங்காயம் தாங்க எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பேருக்கு செய்கிற அளவுக்கு எங்களுக்கு கீரை வந்ததுங்க எங்களுக்கு. ஸோ ஒரு வேளைக்குன்றனால இது போதுமான அளவாக இருந்தது. தக்காளி வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துவரம்பருப்பை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி முதல்ல நான் வேக வச்சுட்டேன். கொஞ்சம் வந்து பாதியாக வெந்ததுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கீரை, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா எடுத்து வச்சுருந்தோம், பூண்டு எடுத்து வச்சுருந்தோம், எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயுமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து புளி ஆட் பண்ணணும்னு அவசியமே கிடையாதுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா புளிச்சக்கீரை கடைசல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய அறுவடைகள், ஆடிப்பட்டம் அறுவடை, அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து சீப்பான வந்து பிளான்ஸ்லாம் வந்து சென்னையில் எங்கே கிடைக்கும்ன்றதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோஸ் வந்து கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து கிளிக் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான வீடியோஸ் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த நம்ம வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து பருப்பு சட்டியில் போட்டு கொஞ்சம் சால்ட்டு, கல் உப்பு ஆட் பண்ணியிருக்கேங்க. மேக்ஸிமம் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா சட்டியில் வந்து கடையிறதே வந்து ரொம்ப பெஸ்ட்டுங்க, நமக்கு மிக்சியில் யூஸ் பண்ணாமல். அதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் வெந்தயம், அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா நம்ம வந்து போட்டு தாளிச்சிக்கலாங்க. நம்ம பருப்பு வந்து வெந்ததுக்கப்புறமா எடுத்து வச்சுருப்போம் பாருங்கள் கொஞ்சம் தண்ணி, அந்த தண்ணியை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கடைஞ்சி வச்சுருக்க கீரையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம குழம்பு வந்து இறக்கிடலாங்க. அவ்வளோதாங்க, சிம்பிளான ரொம்ப ஆர்கானிக் முறையில் வந்து நம்ம வீட்டிலே விளைவிச்சு எந்த ஒரு எப்படி சொல்கிறது எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் உடம்புக்கு ஹெல்த்தியான ஒரு கீரை குழம்பு வந்து நம்ம செஞ்சுட்டோங்க. ரொம்ப செலவுகள்லாம் ஆகாதுங்க. இந்த மாதிரி கீரை செடிங்களை வளர்க்கறதுக்கு நம்ம வந்து பெரிய பெரிய மரங்களை வளர்க்கறதுக்கு நமக்கு நிறைய ஃபர்டிலைசர்ஸ்லாம் கொடுக்கணும். பட் இந்த மாதிரி சின்ன சின்ன கீரைகளை வளர்க்கும் போது நமக்கு பெருசாக செலவுகள் ஆகாது. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற காய்கறி கழிவுகளே அதுங்களுக்கு போட்டாலே நல்ல காய்கறி கழிவுகள், அரிசி கழுவுறது, அப்புறம் மோர், புளிக்க வச்ச மோர், இதெல்லாம் நம்ம வந்து எடுத்து நம்ம அதுங்களுக்கு ஊற்றினாலே சூப்பராக வந்து க்ரோத் வருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.